முக்கிய சூழல் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லாருக்கும் முதலாவது உங்களுக்கு பிதாவாக இருந்தாலும் உங்களாக வச்சுக்கணும். கீழையும் சமாதானம் உண்டாதாக உங்கள் அன்பு வாழ்த்துக்கள் எடுத்துக்கொண்டோம். ஃபேமிலி கார்டு மினிஸ்ட்ரி சார்பாக உங்களுக்கு வருகிறவர்களுக்கு கூட மீண்டுமாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு சத்தியத்தின் வழிகளில் சத்தியங்களை விடுதலையாக்கும் வசனத்தின் அடிப்பில் நம்ம ஒவ்வொரு வாரமும் வேதத்தினுடைய வெளிச்சங்கள் வேதத்தின் பிரமாணங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கடந்த வாரத்தை கூட நம்ம மகா பரிசுத்தமான விசுவாசம் என்ற தலைப்பின் கீழே ஒரு சத்திய பாடத்தை நம்ம பார்த்தோம். தொடர்ந்து இந்த வாரம் கூட நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாடம் என்பதனால நம்ம 3 பகுதிகளாக பிரித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ நம்ம சொன்ன டைமோட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதுக்காக வருஷத்தையும் கூட நம்ம தெரிவித்துக்கிட்டோம். இன்னும் ஒரு சிலர் கூட வர வேண்டியிருக்கு, அவங்களும் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம முதலாவது செஷனில் நம்ம போயிடலாம். முதலாவது பகுதிக்கான பாடத்துக்கு நம்ம போயிடலாம். ஸோ இன்றைக்கான பாடத்துக்கான தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருத்துவம். சரிங்களா? சில திருத்துவம் உங்களுக்கு எல்லாரும் தெரியுமே அப்படி கூட நீங்கள் சொல்லலாம். ஆனாலும் கூட நம்ம ஒவ்வொரு வாரம் எல்லா பாட்டையும் எப்படி பார்த்துட்டு போனால் சத்திய வசனங்களோட அடிப்படையில் தான் நம்ம பார்த்துட்டு வேத வசனங்கள் அடிப்படையில் தான் பார்த்துட்டு. ஸோ வேத வசனங்கள் அடிப்படையில் திருத்துவம் அப்படிங்கிற பாடத்தை கூட இன்னைக்கு பார்க்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நம்ம நன்றியும் துதியும் கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இன்றைய பாடத்துக்கு ஆரம்பமாக நம்ம ஜெபத்தை கூட நம்ம ஆரம்பிக்கலாம். ஜெபத்தை இதற்குண்டாக நம்ம சொல்ற சேவையை அவர்களை அறிவிக்கணும். ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீட்டிலிருந்து பூமியின் மணமக்களை எல்லாம் கண்ணோக்கி பார்த்து பூமியில் உள்ள சிருஷ்டிகளுக்கு ஏற்ற நேரத்தில் ஆகாரம் கொடுத்து போஷித்து பராமரித்துள்ள பரிசுத்த நாட்களை உண்மைக்கே துதிகனமையும் வாவையும் உங்களை சுமாரவரும் கர்த்தரும் ரட்சகரும் எங்கள் ஆண்டவரும் குருவும் எங்களுடைய சகோதரனாயும் இயேசு கிறிஸ்து வழியாக உமக்கு பாடத்தில் தாழ்வோடு உமக்கு பாடத்தில் தகப்பனே இதனால் வரையும் எங்களுக்கு கண்ணின் மொழிகளுக்கான பாதுகாப்பு அதற்காக நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் மிசிசனாக வீடு குறித்து கொண்ட காற்றில் கொண்டு நீர் பேச இருக்கும் வார்த்தைகளை அவரை மறைத்து நீரை பேசும்படியாகவும் நாங்கள் கேட்டு உணர்ந்து கொள்ளும்படியாக உங்களுடைய நாளை விதைப்பி ஒவ்வொருவருடைய இதயத்தின் கண்களை வீரை பெரும்பரும்படியாக தகப்பனே. தகப்பனே இந்த நாளிலும் வந்திருக்கக்கூடிய சகோதரர் அனைவரையும் தகப்பனே அனைவரையும் ஆசீர்வதித்து உங்களுடைய கருத்தமான வார்த்தையினாலே நிரப்பி சத்தியத்தின் வெளிச்சத்திலே அவர்கள் வழி நடத்தவும் அவர்கள் சத்தியத்திலே ரகசியங்களை அறிந்து கொள்ளவும் உணர்ந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஞானத்தையும் உங்களுடைய கருத்தாவை அளவில்லாமல் தந்து நீரே அவர்களை வழிநடத்திக் கொடுக்கும்படியாக உங்கள் பாதத்தில் கொடுக்கிறோம் தகப்பனே. வரும்போது வெறுமையாய் வந்திருக்கிறோம் தகப்பனே. போகும்போது உங்களுடைய தேவ சமாதானத்தினை ஒவ்வொருவரை நிரப்பி நீரே வழி நடத்தி கொடுக்க முடியாத உங்கள் பாதத்தில் வருகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் வர முடியாமல் சகோதர சகோதரிகளையும் வந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரர் நீரை ஆசீர்வதித்து சமூகத்துக்கு நீரே கூட்டி வந்து சேர்க்கும்படியாக உங்கள் பாதத்தில் தகப்பனே. தகப்பனே பேசக்கூடிய தாசரை உங்கள் பாதத்தில் கொடுக்கிறோம் தகப்பனே. அவர்களை ஆசீர்வதித்து உமது சத்தியத்தினாலும் அன்பினாலும் சகோதர அன்பினாலும் நிரப்பி அவர்கள் சார்ந்த கொண்டே சபையில் அனைவரையும் வழி நடத்தி எல்லாவற்றையும் எங்கள் இயேசு கிறிஸ்து வழியாக நீங்கள் நேசிக்கிற ஆமீன். இந்த நாள் திருத்துவம் என்ற தலைப்பின் கீழாக நமக்கு சத்திய பாடத்தை தொகுத்து வரக்கூடிய கருவில் வந்தபடி உங்களுடைய அன்பு சொல்ற கார்த்திகேயன் அவர்கள் உங்கள் சார்பாக கூட அனுப்புவாங்க.
பேசி முடிச்சுங்களா? நான் பேசலாமா? ஓகே. தேவ சமூகத்தில் மிகவும் அன்பாய் குடிச்சேர்க்கப்பட்ட அன்புடைய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாருக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிருபையும் அன்பையும் சமாதானம் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நீங்க நம்ம என்ன பாடம் பார்க்கறதா சொல்லியிருந்தாங்க? திருத்துவம். ஒரே ஒரு சவுண்ட் தான் வருது. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா சாப்பிட்டீங்களா? உற்சாகமா இருக்கீங்களா? இப்ப திரும்ப நான் கேட்க சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடம் பார்க்கறதா சொன்னாங்க? 3. அவ்வளவுதானா? சரி. திருத்துவம் அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த தலைப்பு கேட்கும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? நீங்க என்ன யோசிச்சுருக்கீங்க? ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட நீங்க கர்த்தர் நமக்கு ஏதாவது நீங்க கொடுப்பாங்க கிருபியாக அப்படின்னு சொல்லிட்டு போக இல்லையா? திருத்துவம் சொன்னா அந்த வார்த்தையை கேட்கும்போது நமக்கு சில விஷயம் தோணி இருக்கும். உங்களுக்கு என்ன தோணுச்சு? 3. ஓகே. வேற? கரெக்டா சொல்றீங்க. வேற? பிதா சுதன் பரிசுத்தாவி. வேற? வேற கேட்டது அவ்வளவுதான் இருந்தீங்களா? ஓகே. நீங்க யோசிக்கிறதுனால ரொம்ப சந்தோஷம் தான். திருத்துவம் அப்படின்றது இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மத்தியில ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு டாபிக். அதுலயும் சொல்ல போனா ரொம்ப ஒரு சென்சிட்டிவான டாபிக்கும் கூட. இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மத்தியில எல்லா கிறிஸ்தவர்களும் இன்னைக்கு ஒரு விஷயத்தை குறிச்சு அதிக பக்தி வைராக்கியத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னா இதுதான். சரியா? இன்னைக்கு நம்மள அநேகர் இந்த மாதிரியான ஒரு பக்தி வைராக்கியத்துல இருப்போம், இருந்துட்டு இருப்போம். அதுல தவறில்லை, மாற்றுக்கருத்து இல்லை. இன்னைக்கு நம்ம பாடம், நம்முடைய வேத ஆராய்ச்சிக்காக நம்ம எடுத்துக்கொள்ள தலைப்பு இந்த திருத்துவம். இந்த திருத்துவத்தை குறிச்சு இன்னைக்கு கிறிஸ்தவ மத்தியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இந்த ஹாட் டாபிக்கை நம்ம எடுத்து இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்முடைய இந்த வேத ஆராய்ச்சி கூட்டத்துல இந்த ஒரு இந்த தொடர் வேதாக வகுப்புல இந்த பாடம் வந்து ரொம்ப முக்கியத்துவமான பாடம். இந்த கண்ட்ரி ஸ்டடீஸ்ல இது ரொம்ப முக்கியமான பாடம். இந்த பாடம் வந்து பெரிய தலைப்பு உள்ள விஷயங்கள் தான். ஏறக்குறைய ஒரு 6 மணி நேரம் தொடர்ந்து பேசக்கூடிய ஒரு டாபிக். 6 மணி நேரம் சப்ஜெக்டா இருக்கும். டைம்ல பார்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம அந்த 6 மணி நேரத்தை எவ்வளவு சுருக்கி உங்களுக்கு மத்தியில கொடுக்குறோம். ஆனாலும் தவிர்க்க முடியாத சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி ஆகணும். அதனால ஒரு 3 பாகமாக இதை பிரிச்சு ஒரு 3 பார்ட்டா நம்ம இந்த பாடத்தை நம்ம எடுத்துப்போம். சரிங்களா? அதுல நம்ம இப்போ வந்து நம்ம முதல் பாட்டுக்காக எல்லாரும் வந்து இடத்துல கூடி வந்திருக்கிறோம். திருத்துவம் அப்படிங்கிற இந்த வேத ஆராய்ச்சியில முதல்ல திருத்துவன்ற வார்த்தைகள் வந்து நம்ம ஆரம்பிக்கலாம். சரிங்களா? டாபிக். இந்த திருத்துவம் அப்படின்னு சொல்லும்போது இந்த வார்த்தை எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா, லத்தீன் மொழியிலிருந்து வந்த ஒரு விஷயம். லத்தீன் மொழியில ட்ரேஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தைக்கு தமிழ்ல 3 அர்த்தம். யூனிட்டாஸ் அப்படின்னு இன்னொரு மறுவார்த்தை இருக்கு. அதுக்கு பேர் ஐக்கியம் அர்த்தம். கவனிக்கணும். நீங்க கொஞ்சம் கவனத்தை சிதறவிட்டீங்கனாலும் உங்களுக்கு பாடம் புரியாது. நம்ம டைம் ஆயிடும். ட்ரேஸ், யூனிட்டாஸ் அப்படிங்கிற 2 வார்த்தை தான் ட்ரினிட்டாஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையா வந்துச்சு. அந்த வார்த்தையில மறுபடியும் ட்ரினிட்டி அப்படின்னு உருவாச்சு ஒரு காலங்களில். அந்த ட்ரினிட்டி அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. நீங்க நிறைய இடத்துல நீங்க ட்ரினிட்டி சர்ச், ட்ரினிட்டி ஸ்கூல் அப்படின்னா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த ட்ரினிட்டி அப்படிங்கிறது தமிழ்ல வந்து திருத்துவம் அப்படின்னு சொல்லி வார்த்தையாக நாம பார்க்கலாம். திருத்துவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய நம்ம தமிழ் பைபிள்ல, இங்கிலீஷ் பைபிள்ல, வேற எந்த பைபிளையும் இந்த வார்த்தை இல்லை.
அதை நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இதை தெரிஞ்சுக்கணும். ட்ரினிட்டி அப்படின்னு இங்கிலீஷ் வார்த்தையா இருக்கும், அது இங்கிலீஷ் பைபிள்ல எங்கேயுமே இல்லை. எனக்கு ஒரு 400 மொழிபெயர்ப்புகள் பைபிள் இருக்கு, இங்கிலீஷ்ல மட்டுமே. அது எதுலையுமே ட்ரினிட்டிங்கிற வார்த்தை இடம் பெறல. திருத்துவம் அப்படின்னு தமிழ்ல கிட்டத்தட்ட ஒரு 12 மொழிபெயர்ப்பு தமிழ் பைபிள்ஸ் இருக்கு. எந்த பைபிளும் திருத்துவம் அப்படிங்கிற வார்த்தை பைபிள் தேடி பார்த்தாலும் இல்லை. ஆனாலும் எல்லா கிறிஸ்துவர் மத்தியிலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா 3 விஷயங்கள். இந்த திருத்துவம் அப்படிங்கிறது ஒரு 3 கடவுளுடைய ஒரு ஐக்கியம் தான் திருத்துவம் அப்படின்னு சொல்லி அநேக கிறிஸ்தவர்கள் இதை குறித்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி அல்லது பரிசுத்த ஆவியானவர், இந்த 3 கடவுளாக இருக்கிறதாக நம்முடைய கிறிஸ்துவ மக்கள், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் பெரும் நம்பிக்கையோடு அவங்களுடைய விசுவாசத்தை பெருக்கிக் கொண்டிருக்கிறார். இப்ப கிறிஸ்தவனுடைய இந்த நம்பிக்கை திருத்துவம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மிக முக்கியமான ஒரு தத்துவத்தை சார்ந்து இருக்கிறத நம்ம கவனிக்கணும். அந்த திருத்துவத்தினுடைய தத்துவம் என்ன அப்படின்னு சொன்னா பாருங்க, 1 + 1 + 1 = 3. இந்த திருத்துவத்தின் தத்துவம். ஆனா திருத்துவவாதிகள் அவங்களுடைய தத்துவம் என்னவாக இருக்குன்னா 3 + 3 + 3 = 3 இல்ல 1. 1 + 1 = 1. அப்ப நீங்க இந்த ஒரு காரியங்களை நீங்க கவனிச்சு பார்க்கும்போது தத்துவவாதிகளுக்கும் தத்துவத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த முரணை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுக்குள்ளதான் நம்ம இன்னைக்கு நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள் அடங்கியிருக்கு. ஓகேங்களா? சரி, திருத்துவம்னா என்ன, திருத்துவ தத்துவம்னா என்ன, திருத்துவவாதிகளுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறதுலாம் நம்ம என்ன பண்ணணும் சுருக்கமா நம்ம வந்து பார்ப்போம். நாம என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறோம்னு நமக்கு தெரியல, ஒவ்வொருத்தருக்கும் நீங்க என்ன ரிசோர்ஸ் தெரியாது. பாருங்க, திருத்துவம் அப்படிங்கிறது 3 கடவுள் இருக்காங்க, 3 கடவுளும் ஒரே கடவுளா இருக்கிறாங்க. இது பேர் திருத்துவம் சொல்லுவாங்க. அடுத்தது திரியேகம் இருக்கு. அது திரியேகம் அப்படின்னா ஒரே கடவுள் தான், ஆனா 3ஆ பிரிச்சு இருக்கிறாங்க. ஒரே கடவுள் 3ஆ பிரிச்சு இருக்கிறாங்க. ஏகத்துவம் ஒன்று இருக்கு, திரியேகத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏகத்துவத்துக்கு என்னன்னா ஒரே கடவுள் 3 நிலைகளாக இருக்கிறதாக, இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தத்துவங்களாக ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் பின்பற்றக்கூடிய முறைகளாக இருக்கிறத நமக்கு கவனிக்கணும். அன்பான சகோதரர், 3 கடவுள் 3 நிலையா இருக்கிறாங்க அப்படின்னு இந்த விஷயம் புரியுது இல்லைங்களா? நான் என்ன பேசிட்டு இருக்கேங்க பாருங்க. இப்ப வந்து கடவுள் பழைய ஏற்பாட்டு காலத்துல என்னவாக இருந்தாங்க, அப்படியே புதிய ஏற்பாட்டு காலத்துல வரும்போது அவர் என்னவாக இருந்தார், அதுக்கப்புறம் இப்போ என்னவா இருக்கிறாங்க கடைசி நாட்கள்ல அப்படின்னு சொல்லி இந்த ஒரு 3 நிலைகள், பிதாவா, அப்புறம் குமாரனா, அப்புறம் பரிசுத்த ஆவியானவரா, இப்படி ஒரு 3 நிலைகளாக இருக்கிறத இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவர்களும் என்ன பண்றாங்கன்னா விசுவாசிச்சு கொண்டிருக்கிறாங்க, நாம உட்பட இல்லையா? பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம பாடங்கள்ல பார்த்துக்கிறோம். மகாபஸ்தமான விசுவாசமாக இருக்கணுங்கிறது நீங்க மறந்துடவே கூடாது. நாம விசுவாசிக்கக்கூடிய விசுவாசம் நம்முடைய வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கலாம். நான் ஒரு விசுவாசத்தில் இருக்கிறேன், பைபிள் வசனம் அதைத்தான் சொல்லிட்டு இருக்கா. என்னுடைய விசுவாசமும் பைபிள்ல எழுதப்பட்ட காரியங்களும் ஒரே மாதிரி இருக்கா, இல்ல பைபிள்ல வேற ஒண்ணு எழுதிருக்கு, என்னுடைய விசுவாசம் வேறையா இருக்கு இல்லையா? இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். இப்ப நம்முடைய வேத ஆராய்ச்சி நம்ம எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வேர்ல்டு வைட்ல, அதாவது ஒரு இன்டர்நேஷனல் வர்ஷிப் காட் யாருன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் இல்லையா? அவரு நம்ம தமிழ்நாட்டுக்கு மாத்திரமோ
இல்ல திருச்சி மாவட்டத்துக்கு லால்குடி இதுக்காக மட்டும் கடவுள் இல்லை. ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அவரை ஒரு ஆராதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கடவுளாக இன்னைக்கு கிறிஸ்துவ மத்தியில ஒரு இன்டர்நேஷனல் காடா இருக்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? இப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள் எங்கிருந்து அவர் பின்பற்றினாங்கன்னா அவருடைய வார்த்தைகளை கேட்பதிலிருந்து அவரை பின்பற்றி வர்றாங்க. யார் ஒருவர் கிறிஸ்தவர் அப்படின்னா இயேசு கிறிஸ்து என்ன விஷயங்களை சொல்லியிருக்கிறாரோ அவருடைய போதனைகள் அவருடைய பிரசங்கங்கள் இருக்கு இல்லையா, அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி யார் ஒருவர் நடக்கிறாங்களோ அவங்க கிறிஸ்தவர். இதுல உங்களுக்கு மாற்று கருத்திற்காக நான் விசுவாசிக்கிறேன். சரிங்களா? அப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியர் நாட்கள்ல அநேக வார்த்தைகளை அவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய பிரசங்கங்கள் நல்ல உன்னிப்பா கவனிச்சா சில முக்கியத்துவம் வாய்ந்த காரியங்கள் அங்க இருக்கிறத நீங்க கவனிக்கணும். அதுல அவர் ஒரு விஷயம் சொல்றார். பிதா குறிச்சு அவர் நிறைய பேசுறார். பிதா 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 பிதான்னு வார்த்தைக்கு வார்த்தை அவர் பேசிட்டு இருக்கார். அப்படி பேசும்போது ஒரு முறை என்ன பேசுறாருன்னா, யோவான் 1:18 நீங்க பார்க்கும்போது தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்க ஏன் நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க? நோட்ஸ் கொடுக்கலையா? ஓ வழக்கத்து கடிமை. நீங்க தெலுங்குல ஏதோ நோட்ஸ் எடுத்துருக்கீங்களா? மலையாள ஹிந்தி? சரி. அதாவது நீங்க நோட்ஸ் எடுக்கிற நேரத்தில் கவனிக்க தொடங்க. கவனிச்சுங்க. பாருங்க, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. ஒன்று தொடர்ச்சி என்ன சொல்றா, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை என்ன சொல்றார்? பிதாவை ஒருவரும் ஒரு காலம் கண்டது. யாருமே இந்த பூமியில ஒரு மனுஷன் பிறந்திருந்தா எந்த மனுஷனும் யார் பார்த்ததில்ல. அந்த பிதாவை யார் வெளிப்படுத்துறா? குமாரன் வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது யோவான் 5:37 வாசிச்சோம். யோவான் 5:37 என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. ஒரு காலம் என்ன பண்ணல? அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவருடைய ரூபத்தை கண்டது. அப்போ ஒருபோதும் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை நெவர் எவர். சரி, பிதாவை கண்டதில்லை, அவர் பேச கேட்டதில்லை அப்படின்னா ஆதாம் வந்து பேசுனது யாரு? எனக்கு இப்பதான் வசனம் படிச்சுட்டு என்ன சொல்றாங்க, இந்த கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி ஆண்டவர் சொல்லிட்டு பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, அவருடைய சத்தத்தை கேட்டதில்லை அப்படின்னா அதான் இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா பழத்தையும் சாப்பிடு, தோட்டத்து நடுவில் இருக்கிற பழத்தை மாத்திரம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்ன சத்தம் யாருடைய சத்தம்? சரி, அப்படியே உருவாக்கிக்கோங்க. நோவா நீங்க பேழையை கட்டுங்க, இந்த உலகத்தை நான் இந்த மனுஷனெல்லாம் ஏன் தான் படைச்சணும்னு எனக்கு மனஸ்தாபமா இருக்குது அப்படின்னு இந்த உலகத்தை அழிக்கிறதாக பேசினவர் யார்? அப்படியே நீங்க நோட் பண்ணிட்டு வாங்க. ஆபிரகாம் பேசுகிறார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, என்னுடைய ஊரு ஒரு சாதி ஸ்தலத்துல விட்டுட்டு உன் சொத்து பத்து ப்ராப்பர்ட்டி எல்லாம் விட்டுட்டு நான் சொல்ற ஊருக்கு நீ போ. போனாரு, அந்த சொத்தை கேட்டு அப்படியே நீங்க கவனிச்சீங்கன்னா இன்னும் மோசேட்ட வந்து பேசுறாங்க. எப்படி மோசேட்ட முற்செடியில் இருந்து சத்தம் கேட்குது. அப்படின்னு நீங்க யாத்திராத்துல பாத்தீங்கன்னா அப்படியே உடனே டிராவல் ஆகிறாங்க. அவர் கூடவே இருக்கிறார். யார் கூட? மோசே கூடவே பேசுறாரு, நடக்கிறாரு. சில ஆக்டிவிட்டிஸ் இப்ப நம்ம வாட்டுக்கு இருக்கிறோம், வீட்டுல நீங்க வாட்டுக்கு வேலை செஞ்சுருக்கீங்க, சேரெல்லாம் ஓசனை எடுத்து அனுப்பி வைக்கிறாங்க, பாத்திரம்லாம் யாரும் தெரியல, பாத்திரம்லாம் கழுவிட்டு இருக்காங்க அப்படின்னா யார் சம்திங் ஹியர் நம்ம தோணும் இல்லையா, யாரும் இங்க இருக்கிறாங்க
ஆனா நமக்கு நல்லதும் செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன பாத்திரம்லாம் கழுவி வைக்கிறாங்க, சமையலுக்கு காய்கறிகள் வெட்டி கொடுக்குறாங்க. ஆனா யாருன்னு தெரியல. எப்படி இல்லையா? அதே மாதிரி மோசே கூடவே யாரும் பேசிட்டு இருக்கிறாங்க, அப்படியே சமுத்திரத்தை ரெண்டா பிரிக்கிறாங்க, காத்து பலமா வீசுது. நீங்க இந்த சம்பவங்கள் வச்சுக்கோங்க. இப்ப யாருன்னு பேசினா நீங்க என்னவா இருந்தீங்க, யாரா இருக்கீங்க? வருஷத்த அப்படி அப்படி இருக்கா செக் பண்ணிடும். நீங்க முதல்ல சொல்லிட்டு அப்படி டக்குங்க ஒரு முடிவு தந்துடக்கூடாது. நம்ம ஒரு முடிவு தரோம்னா படிச்சுதான் முடிவு தரணும், எது சரி எது தவறு. எல்லாவற்றையும் சோதித்திருந்து நலமானதை பற்றி கொள்ளுங்க சொல்லுங்க. சரிங்களா? நான் வரும்போது வீட்டுல இருந்து நலமானதை கொண்டு வந்துட்டேன்னு சொல்லக்கூடாதுல்ல. ரைட். இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இதான் இந்த மாதிரி சில கேள்விகள் நமக்குள்ள இருக்கிறத, இப்ப நம்ம இது வரைக்கும் கேட்டதெல்லாம் கேள்விகள். இதை படிக்கும்போது சில கேள்விகள் நமக்குள்ள வருது. நம்ம இந்த கேள்விகள் இருந்து நம்முடைய விசுவாசத்தை பெருக்கிக் கொள்வதற்காக ஆராய்ச்சி நம்ம பாருங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய கர்த்தரை எப்படி பேசுறாங்க, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுறாங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு பிரசங்கத்துல இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில சில காரியங்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. அதுல ஆபிரகாம் பத்தி பேசுறதெல்லாம் அவங்க சொல்லுவது வாசிக்கிறீங்களா? யோவான் 8ஆம் அதிகாரம் 52 மற்றும் 53ஆம் வசனம். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீ பிசாசு பிடித்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறோம். ஆபிரகாமும் தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள், நீயோ ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் என்றென்றைக்கும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்கிறார். இவர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு ஜனங்கள்ல கொஞ்சம் பேர் இருந்துச்சு, நீ பிசாசு பிடிச்சவன் இப்ப நல்லா தெரியுதுப்பா அப்படின்னு எப்படி ஏன்னாச்சு ஏன் அப்படின்னு கேட்பாங்க. திடீர்னு நீ பிசாசு பிடிச்சவன் பேசுறாங்க. ஏன்னு கேட்டா, அவர் பேசுற விஷயம் என்ன சொல்றாரு, ஆபிரகாம் பத்தி பேசிட்டு இருக்கிறார். ஆபிரகாமல எப்போ மறைச்சாச்சு, நீங்க என்ன எப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு, ஆபிரகாம் முன்னாடி நான் இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்ற. உங்க பிதா ஆபிரகாமுக்கு முன்னாடி இருந்து நான் இருக்கிறேன். அதை எப்படி சொல்றாருன்னா, இதை நான் மெய்யாகவே சொல்றேன். பைபிள்ல எங்கேயாச்சும் நீங்க வசனம் வாசிக்கும் போது மெய்யாகவே அப்படின்னு அந்த இருமுறை இரட்டைக்கிழமையா அதுக்கு தொடரலாம். அந்த மாதிரி ஏதாவது சம்திங் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ரெண்டு ஒரே வார்த்தை 2 முறை வரும்போது அது ரொம்ப அதிக உறுதியா நம்ம எடுத்துக்கணும். அது நம்ம யாரும் சொல்றாங்க, அதிக உறுதியோட சொல்றாங்க. ஒரு விஷயத்த என்ன சொல்றாங்கன்னா, பாருங்க, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே சொல்றேன். இதை கேட்கணும் உங்களுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. அதே குறிப்பா அவர் என்ன சொல்றாருன்னா, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். கவனிங்க, இங்க பாருங்க, ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் அப்படின்னு அவங்களுக்கு பயங்கர கோபம். இந்த கோபத்துக்கு இந்த வார்த்தை தான் காரணம். ஆபிரகாம் பத்திலாம் இஸ்ரேல்ல பேசக்கூடாது, ரொம்ப சென்சிட்டிவ். இப்ப இந்தியாவில் காந்தி பத்தி பேசிட்டா என்ன ஆயிடும்? நான் சொல்ல பயன்படுத்தீங்களா? காந்தி அப்படின்னா ஒரு தேசப்பிதா, தேசத்தந்தை. அவரை பத்தி தவறா பேசினாலோ இல்லை அவரை பத்தி ஏதாவது வேற மாதிரி பேசினாலோ அது இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசுறது நான் பெயில் தூக்கி உள்ள போட்டுருவாங்க. அது எப்ப பெயில வர முடியாது விசாரணையே இல்லை, தூக்கி ஜெயில போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஐபிசில செக்ஷன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி சில விஷயங்கள் அங்க ரொம்ப சென்சிட்டிவானது இஸ்ரேல்ல. ஆபிரகாம், யாக்கோபுடைய கிணறு, தேவாலயம், ஓகேங்களா? அப்படி நீங்க தாஜ்மஹால் பத்தியோ பாபர் மசூதி பத்தியோ சில முக்கியமான இந்தியாவுடைய ஒரு பெருமைமிக்க ஒரு விஷயம் இருக்கு. அதை நம்ம தவறா பேசணும்னா பிரச்சனை வருது இல்லையா? அந்த மாதிரி அங்க தேவாலயங்கள்லாம் சாலமோன் கட்டின தேவாலயம், அதெல்லாம் அவங்க ரொம்ப பெருமையா அவங்க வச்சிருப்பாங்க. இப்போ அவங்களுடைய தேசப்பிதா யார் இருக்காங்கன்னா ஆபிரகாம். அப்ப தேசப்பிதாவே இவர் இழிவுபடுத்திட்டார் அப்படின்னு அவர் மேல குற்றச்சாட்டோடு சேர்ந்து பேசுறது. ஆனா அவர் என்ன சொல்றாரு, நான் ஆபிரகாம் உண்டாகணும் நான் இருக்கிறேன் சொல்றாரு. உங்களுக்கு நீ சின்ன பையன்பா, வயசு உனக்கு 32 33 தான் ஆகுது. 30 வயசு ஆளு பையன், நீ என்னுடைய பிதாவுக்கு முன்னாடி இருக்கிறியா அப்படின்னு ஜனங்களுக்கு கோபம்.
இப்ப என்னன்னா நம்ம யாரும் போய் சொல்லுவாரா? அவர் ஆட்கள் பேசுறாரு, அது யாருக்கு தான் புரியலன்னா ஜனங்களுக்கு புரியல. அப்போ ஜனங்களுக்கு புரியுற மாதிரினா இப்ப நாம அன்னைக்கு இருந்த மக்களுக்கு புரியல, ஆனா இன்னைக்கு நாம அப்படி இல்லை. நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்குது. நாம ஒரு தெளிந்த சிந்தையோட ஒரு பகுத்தறிவோட நம்ம இருக்கிறோம். எது சரி எது தவறுன்னு நிதானிக்கக்கூடிய அந்த ஞானேந்திர அறிவை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. விசேஷமா இந்த தொடர் வேதா வகுப்பு மூலமாக நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். சத்தியம் உங்களை விடுதலாக்கிட்டு இருக்கு. அப்ப நமக்கு நாம இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரி அல்ல, முரட்டாட்டவர்கள் அல்ல. நம்ம எல்லாவற்றையும் சோதித்தறியக்கூடிய உண்மை கிறிஸ்தவர்கள், சத்தியத்தை சத்தியமாக படிக்கக்கூடியவர்கள். அப்ப நம்ம இந்த விஷயங்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? உண்மையாகவே நம்ம லெட்டரா நம்ம கவனிச்சோம்னா இஸ்ரேல் ஜனங்கள் நமக்கு கோவம் வரும். ஆபிரகாமுக்கு வயசு என்ன, இவருக்கு வயசு என்ன, எப்படி இவர் அவர் பிறகு முன்னாடி இருப்பாரு அப்படின்னு நாமும் இஸ்ரேல் ஜனங்கள் கோபம் தான் பட்டிருக்கோம். ஆனா நம்ம கோபப்படாம இப்போ அவர் சொன்ன போய் சொல்ல மாட்டார். அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ ஆபிரகாம் இயேசுவை இது கொஞ்சம் பாருங்க. Something going on, right? ஓகே, கவனிங்க. இப்போ நம்ம எங்க பார்க்கிறோம்னா ஆபிரகாம் இயேசு கிறிஸ்துவை பார்த்தாரா? ஆபிரகாம் இந்நாளை காண ஆசையா இருந்தால் கண்டு களை கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப எங்க பார்த்தாரு அப்படின்போது நம்ம இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம எங்க ஆராய்ச்சி பண்ணலாம். இப்போ கேள்வி ஒருவருக்கு வந்திருக்கு. புதிய ஏற்பாட்டில் நமக்கு ஒரு கேள்வி வந்திருக்குன்னா பதில் நம்முடைய பைபிள்ல தான் இருக்கும். அப்போ ஆபிரகாம் வாழ்க்கையை பத்தி படிக்கணும், ஆதி ஆகமத்தில் நம்ம படிக்கலாம். ஆபிரகாமுடைய சரித்திரங்கள் அங்கதானே இருக்கு. அப்போ ஆதி ஆகமத்தில் நம்ம வாசிக்கும் போது ஆபிரகாம்கிட்ட வந்து யாருதான் பேசினா அப்படின்னா பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி. அப்போ ஆபிரகாம் தான் ஒருத்தவங்க பேசியிருக்கிறாங்க, கர்த்தர்னு போட்டிருக்கு. அப்போ ஒருவேளை இவர்தான் அவரா? கண்டிப்பா இவரைத்தான் இருக்கணும் இல்லையா? ஆபிரகாம் நீ இடத்தை விட்டுட்டு நான் கான்பிக் டெஸ்டுக்கு போ அப்படின்னு சொல்லி பேசுனாங்க. அடுத்தது ஆபிரகாமும் போனாங்க. போய் வெயிட் பண்றாரு. நான் வரேன்னு சொல்றேன், நீங்க போய் வெயிட் பண்ணுறாரு. அதே மாதிரி வெயிட் பண்ணாங்க. ஒரு 25 வருஷம் வெயிட் பண்ணாங்க. பாருங்க, 12ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் நான் கான்பிக் டெஸ்டுக்கு போன்னு சொல்லி பேசியாச்சு. அவரும் போய் அவர் சொன்ன தேசத்துல கர்த்தருக்காக வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கிறார் இல்லையா? பார்த்தோன்னே சந்தோஷம், கண்டு களி கூர்ந்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ கண்டு இருக்கணும், களி கூர்ந்து இருக்கணும். சரிங்களா? இப்போ கண்டு களி கூர்ந்த விஷயங்கள் எங்கெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல ஒரு முறை ஆபிரகாம் அப்படியே வந்து என்ன பண்றாருன்னா அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு 3 புருஷன் வந்தாங்க. 3 புருஷன் வந்தாங்க. அப்படியே இவர் எதிர்கொண்டு ஓடுறார் சந்தோஷமா. இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது வராத ஒரு கெஸ்ட், இன்னைக்கெல்லாம் எந்த சொந்தக்காரங்க அப்படிலாம் எதிர்கொண்டு ஓடி போய் வாங்க 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 அப்படின்னு சொல்றது இல்லை. என்ன போர் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? அதான் காலம் மாறி போச்சு. சரி, ஆபிரகாம் காலத்துல அப்படி. ஏன்னா யாருக்கு இந்த எதிர்பார்ப்பும் இந்த சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்குன்னா யாருக்காக காத்துட்டு இருக்கிறாங்களோ அவங்க வந்தாங்க. அப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த ஒரு 3 புருஷன் வர்றாங்க. அந்த 3 புருஷனுக்கு இவர் எதிர்கொண்டு ஓடி போய் எப்படி பேசுறாருன்னா, ஆண்டவரே, வந்தது எத்தனை பேரு? ஆனா இவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர்களே. இதுதான் சொல்லுங்க. இல்ல, நான் எது தாழ சொன்னேன். எல்லாரும் வாங்க, 3 வாங்க எல்லாரும் வாங்க. ஆண்டவர் மார்களே அப்படி அந்த மாதிரி ஆண்டவரே அப்படின்னா இவர்கிட்ட ஏற்கனவே பேசுறது இவரை பார்த்தவர் தெரிஞ்சவர்கள் பேச முடியும்.
பார்த்து பழகி பேசி அந்த முக ஞாபகத்தில் இருக்கணும். திரும்ப அவங்களை பார்க்கும் போதுதான் அந்த சந்தோஷம் ஓடி போய் எதிர்ப்பு ஓடி போய் உங்களுக்காகத்தான் நான் காத்துட்டு இருக்கிறேன் இவ்வளவு வருஷமா அப்படின்னு சொல்ல முடியும். அந்த சம்பவம்லாம் நீங்க நான் சொல்றதை புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் இல்லையா? அப்போ என்ன பண்றாங்கன்னா திரும்ப அவங்க கிட்ட நல்லா பேசுறாரு. அப்போ இவர் எதிர்பார்த்திருந்த ஒருவர் தான் கூட 2 பேர் வர்றாங்க, தூதர்கள். ஓகேங்களா? அப்போ 3 புருஷர்கள் வந்தாலும் அவரு ஆண்டவரே அப்படின்னு சொல்றாருன்னா இவர் எதிர்பார்த்து காத்திருந்தவர் ஒருத்தர் தான். அந்த 3 பேர்ல ஒருவர் தான் ஆண்டவரு, கூட வந்தது 2 தூதர்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்க நல்லா கவனிக்கணும். நீங்க காரியங்களை அங்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நுட்பமா மதிநுட்பத்தோட விளங்கிக் கொள்ளணும். அங்க நடந்தது உங்களுக்கு தெரியும். அப்படியே அவங்க நல்லா ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் விருந்து கொடுத்து நல்லா பேசலாம். பேசிட்டு என்ன நடக்குது அப்படின்னா அந்த ஒருவர் ஆண்டவர் ஆபிரகாம் கூடவே நீங்க கூட இருந்தாங்க. அந்த 2 தூதர்கள் தான் போய் என்ன பண்றாங்க, சோதோம் குமார பட்டணத்தை அழிக்கிறதுக்காக அந்த தூதர் போயிடுவாங்க. இப்போ அவர் என்ன பேசுறாங்கன்னா எல்லாம் பேசிட்டு ஆபிரகாமோட பேசி முடித்த பின்பு போய்விட்டார். யாரு? அந்த கர்த்தர் ஆபிரகாமோட பேசி முடித்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு அதாவது கொஞ்சம் தூரம் போய் வழி அனுப்பிச்சு வந்திருக்கிறார். வந்தாங்க ஒரு நல்ல செய்தி சொல்லிட்டு, நல்ல செய்தி உங்களுக்கு தெரியும், அதாவது உங்களுக்கு உலகம் பார்க்க போகுது அப்படின்னு ஒரு நற்செய்தி சொல்லிட்டு இப்ப சந்தோஷக்கார வந்தாங்க. ஒரு நற்செய்தி சொன்னாங்க, சந்தோஷம் சொன்னாங்க. அவரை நல்லா கவனிச்சு வழி அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் கூட அவங்களோட பேசிட்டு போயிட்டு அவங்க அனுப்பிச்சுட்டு திரும்ப. இந்த சம்பவம் தான் சொல்றாங்க, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான். ஆசையா கண்டு கழிவு பார்த்தான், சந்தோஷம் பட்டான் அப்படின்னு சொல்ற. இப்ப புரியுதுன்னா அவர் போய் சொல்லல. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அங்க இருந்திருக்கிறார். எப்படி இருந்தார்? இல்லையே, எனக்கு இங்க எங்கேயோ சம்திங் எனக்கு இடிக்குதே, எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா, ஏன்னா அவர் கன்னி மரியாள் வயிற்றுல ஒரு பரிசுத்தாவினால கர்ப்பம் உற்று ஒரு குழந்தையாக பிறந்தார். அவர் தானே இயேசு. அவருக்கு இயேசு பேர் இட்டாங்க, அப்படி இருந்தாரு. ஆனா எப்படி அங்க ஆபிரகாம் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆபிரகாமுக்கும் இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு மேல ஒரு இருக்கு. புதிய ஏற்பாட்டு காலப்பகுதியில் தான் புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல முற்பிதாக்களுக்கு எல்லாம் பிதாவா இருக்கக்கூடிய ஆபிரகாம் சந்திச்சதாக படிச்சிருக்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்து எங்கேயும் இருந்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டுல மாத்திரம் இல்ல, எங்க இருந்திருக்கிறார்? பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்திருக்கிறாரு. ஆனா என்னவா இல்லை அப்படின்னா, இப்போ இவங்க இந்த சுவிசேஷம் பண்ணிட்டு இருந்த ஒரு இயேசு கிறிஸ்துவா அவங்க பார்க்கல. ஒரு தூதரை போல, ஒரு தூதராக இல்லைங்களா? அதுதான் நம்ம இன்னும் கூட பவுல் கொரிந்தியருக்கு போது சில விஷயங்களை சொல்றாங்க. அதுல குறிப்பா 10ஆம் அதிகாரம் வரும்பொழுது கொரிந்து சபைக்கு எழுதின 1வது நிருபத்துல 10ஆம் அதிகாரம் வரும்போது நீங்க கவனிச்சுன்னா, இஸ்ரேல் ஜனங்களை தேவன் எப்படியாக வழிநடத்தி கொண்டு வந்தார் அப்படின்றத சொல்லும் போது சில காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. வசனம் படிக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதுல நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, நீங்க அதாவது எப்படி சொல்லுவாருன்னா, நீங்க முக்கியமா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, நம்முடைய பிதாக்கள் எல்லோரும் மேகத்துக்கு கீழாக மேகஸ்தம்பம் அங்க இருந்தாங்க. அக்னி ஸ்தம்பத்துல பாதுகாப்பு விட்டாங்க. செங்கல் நடுவே போனாங்க. இதெல்லாம் நிறைய பேசிட்டு அவர்கள் எல்லோரும் அந்த வனாந்தரத்துல தாகத்துக்கு தண்ணி குடிச்சாங்க. ஒரு கண்மலையை அடிச்சு அதிலிருந்து வரக்கூடிய தண்ணியை கொண்டு மோசே அவங்க எல்லாருடைய தாகத்தையும் தீர்த்தான். அது ஒரு ஞான பாடமாக சொல்றாரு. எல்லோரும் ஒரே ஞான பாடத்தை குடித்தார்கள். எப்படி
அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவ. கவனிக்கிறீங்களா? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து எவ்வளவு ஒரு அற்புதமா அப்போஸ்தலன் பவுல் அந்த ஒரு தெய்வீக ஞானத்துல, ஒரு அனந்த ஞானத்துல, அந்த பரிசுத்தாவியினுடைய துணையோடு எப்படி பேசுறாரு, அந்த ஆவியில் ஏகப்பட்டு எப்படி பேசுறாருன்னா, அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி சென்ற ஒரு வல்லமையில ஒரு தூதனாக அங்க கிறிஸ்து இருந்தார். அவர்தான் கண்மலை. அவங்க குடிச்சது அந்த ஞான கண்மலை தண்ணி தான் குடிச்சாங்க அப்படின்னு சொல்றோம். அந்த கண்மலை கிறிஸ்துவே அப்படிங்கிறத அழுத்தமா சொல்ற. இன்னும் கூட சொல்லும்போது எப்படி சொல்றோம்னா, இவ்வளவு நன்மை பெற்ற இஸ்ரேல் ஜனங்கள் அவரை பரிசு பார்த்தார்கள் சொல்றாங்க. யார்? மோசேவா? கிறிஸ்துவை பரிசு பார்த்தார்கள். அன்பான சகோதரர்களே, அவர் சொன்ன அப்படி சொல்ற, அவர்களில் சிலர், எல்லாரும் இல்ல, சிலர் கிறிஸ்துவை பரிசு பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை அப்போ கிறிஸ்து வனாந்தர பயணத்துல யார் கூட இருந்திருக்கிறாருன்னா, இஸ்ரேல் ஜனங்களோடு இருந்திருக்கிறார். இதை எப்படி சொல்லப்பட்டிருக்குதுன்னா, மோசேவை அந்த எகிப்துக்கு அனுப்பி, மோசே நீங்க போய் நம்முடைய ஜனங்களை எல்லாம் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது அங்க என்ன பண்றாங்கன்னா, அங்க வந்து கர்த்தர் பேசுறாங்க. எப்படி பேசுறாங்கன்னா, நீ தைரியமா போ, வழியில் உன்னை காக்கிறதுக்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அப்போ நல்ல கவனிங்க, நீ போ, நான் ஒருத்தரை அனுப்புறேன். இத சொல்லிட்டு இருக்கிற ஒருத்தர், அவர் சொல்றவர் மூலமா அனுப்பப்பட்ட ஒருத்தர். அந்த வித்தியாசம் புரிஞ்சுங்களா? பாருங்க, 21 வாசிங்க. யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாய் இருந்து. எவர் சமூகத்தில்? முந்தின வசனத்தை பாருங்க. ஒருத்தர் வர்றாருங்க, ஒரு தூதனை நான் அனுப்புறேன், ஒரு தூதனை நான் அனுப்புறேன், உனக்கு முன்னே அவர்தான் போறார். முன்னாடி அவங்கள பின்பற்றித்தான் இஸ்ரேல் ஜனங்கள் அப்படியே சமஸ்த இஸ்ரேலர் அந்த 24 லட்சம் பேர் அப்படியே போறாங்க. அப்ப முன்னாடி ஒருத்தர் போறாங்க, அவரை பின்பற்றி போறாங்கன்னா அவர் வழிநடத்தி கொண்டு போறாருன்னு அர்த்தம். காரணம் பூசா காரவான கிறிஸ்துவர்கள் என் சமூகம் அப்படின்னா இவர் காலை எங்க போனாலும், ஆமா இவரு டாஸ்மார்க் போனாலும் அவர் வருவாரா? வசனத்தை எங்களது எப்படி பாருங்க. நல்லா கவனிங்க, நாம வசனத்துக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கணுங்கிறது புரிஞ்சுக்கணும். இந்த வசனம் எப்பேற்பட்ட வசனம் பாருங்க, எங்க யாருக்கு எப்படி சொல்லப்பட்ட வசனம். சரியா? நம்ம எதையும் என்ன பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். அது தெரியல, வேலைக்கு தெரியல, கிறிஸ்தவர்களுக்கு இந்த வசனத்துடைய மேன்மை புரியல. சரியா? பாருங்க, இப்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க, ஒரு தூதன், அந்த தூதனை குறிச்சு நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம். சரிங்களா? அடுத்தது இப்ப சொல்றாங்க, அவர் சமூகத்தில் யாரு? அந்த தூதன் நம்ம இயேசு கிறிஸ்து இருந்தார் இல்லையா, அவருடைய சமூகத்தில் எச்சரிக்கையாக இருந்து நீங்க அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் வெறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. என் நாமம். அப்போ அந்த தூதன் எப்படிப்பட்ட தூதனாக இருக்கிறான்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய தூதனாக இருக்கிறார். இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய தூதன்னா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அன்பான சகோதரர்களே, சும்மா ஏதோ கூட இருக்கிறாங்கல்ல, அவர் அப்படியே எழுந்துச்சு நடந்தா அப்படியே மேசம் அப்படியே கூட போவான். அப்படின்னா என்ன, அந்த அட்மாஸ்பியரே அப்படியே போவான். வாசிங்க, அப்புறம் 14
யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அப்ப அவர் நடந்தா மேகஸ்தம்பம் நகர்ந்து அவர் நின்னா. அப்போ எவ்வளவு ஒரு வல்லமை புரிஞ்சுங்களா? இந்த வல்லமையை பாருங்க. நீங்க சாதாரணமா நீங்க ஆபிரகாம சந்திக்கும் போது ஒருத்தர் வர்றார், 3 புருஷர்கள் வந்தாங்க. அதுல ஒருத்தர் தான் வந்து பவர்ஃபுல் ஹெட்டு, கூட 2 தூதர்கள். அவங்க 2 பேர்த்தையும் தூதர்களாலே வல்லமை தான். அவங்க ஒரு பட்டணத்திலே போறாங்க இல்லையா? ஆனா நீங்க நல்லா குறைச்சு பாருங்க, அதை விட ஒரு வல்லமையுள்ள ஒரு தூதராக யார் இருந்தாங்கன்னா, அடுத்தது ஏசாயா 63ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏசாயா 63ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பத்தி அவங்களுடைய எல்லா கஷ்டத்திலையும் எல்லா நெருக்கத்திலையும் அவர் கூடவே இருந்து அவரும் சரியா, அவர் சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். ரொம்ப முக்கியமான வேர்டு. நம்ம சாதாரணமா நினைச்சது ஏதோ நினைச்சது இல்லையா? தொடர்ந்து என்னாகும் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என்னாகும் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் இந்த சம்பவம் என்னன்னா, மிரியாம் மோசேக்கு எதிராக சில வார்த்தைகளை பேசி அந்த கலகம் உண்டாகும் போது அவர் இம்மீடியட்டா வந்து அந்த ஆசிரியப்பு கூடாரத்துடைய ஸ்கூல்ல வந்து அவங்க இறங்கி இருக்கும் போது அங்கேயே வந்து வாங்க அப்படின்னு சொல்லி அந்த கூடார வாசல்லையே பேசுவாங்க. அப்ப பேசும்போது அந்த விஷயம் சொல்லும்போது சொன்னா, முகமுகமாக என்ன மோசை பார்த்து பேசலாம், அவரோட முகமுகமாக பேசக்கூடியவர் அப்படின்னா, அப்போ தேவனை ஒரு காலம் கண்டதில்லை, சரிங்களா? அவருடைய சத்தத்தையும் கேட்டதில்லை. ஆனா இங்க அந்த கர்த்தர் 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 வர இடம் எல்லாமே நீங்க நல்லா கவனிச்சுட்டு வாங்க. தேவனுடைய சார்பாக, தேவனுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக, ஒரு வல்லமையில ஒரு தூதனாக அவருடைய வேலையை இந்த பூமியில செயல்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை தூதனாக வந்து யார் இருந்தாங்கன்னா நம்முடைய ஆளவராகிய அவரை என்ன பண்றாங்கன்னா சந்திக்கிறாங்க முகமுகமா. யாரு? அடுத்து இன்னும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. பவுல் சொல்லும் போது இப்ப நம்ம புதிய பாட்டு போவோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் முதல் வரி கவனிச்சீங்களா? முதல் வரி கவனிச்சீங்களா? பவுல் சொல்லும்போது சொன்னாரு, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின், தேவனுடைய சாயலா இருக்கக்கூடிய கிறிஸ்துவின் அந்த வேரியேஷனை நீங்க கவனிங்க, சரிங்களா? அடுத்தது கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல அருமையான இன்னொரு வசன பகுதி இருக்கு, வாசிங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அவர் எவர்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தேவனுடைய தற்சரூபம், அப்புறம் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பெருமாள், எல்லா சிருஷ்டிகளுக்கும் முன்னாடி, ஆபிரகாமுக்கும் முன்னாடி, எல்லா சிருஷ்டிகளுக்கும் முன்னாடினா ஆபிரகாமுக்கும் முன்னாடி தானே. இதைத்தாங்க அவர் பேசணும், சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து பழைய பாட்டு காலத்துல இருந்திருக்கிறாரு, வாழ்ந்திருக்கிறாருன்னா எப்படி என்னவாருன்னா, ஒரு மனுஷனாக, ஒரு மனுஷ சரீரத்தில் அல்ல, ஒரு தூதனாக, வல்லமையுள்ள தூதனாக. அதை நீங்க பண்றதே வேண்டாம். அப்ப அன்பான சகோதரர்களே, இப்ப நம்ம பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டு காலத்துல இயேசு ஒரு வல்லமையுள்ள ஒரு தூதனாக இருந்ததை நம்ம இவ்வளவு. இன்னும் நீங்க ஆபிரகாம் நீங்க பாருங்க, இன்னும் ஆபிரகாமோட வாழ்க்கையில நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் பலி செலுத்துறதுக்கு ஈசாக்க கொண்டு போயிட்டு பலி செலுத்தும் போது கூட அந்த இடத்துல அவர் பேசுறார்,
கர்த்தருடைய தூதனானவர். இந்த வார்த்தை குறிச்சிங்களா? அப்படியே வெட்டருக்கு அப்படியே அந்த அந்த பட்டயத்தை தூக்கிட்டு வீசி வெட்டருக்கு ஓடும் போது அப்ரஹாம் ஸ்டாப் அப்படி சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, யார் பேசுறாங்க ஒரு அட்ரஸ் பண்றாங்க. கர்த்தருடைய தூதனானவர் அப்ரஹாமே அப்ரஹாம் என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியே. ஏன்னா அவருக்கு கேட்ட சத்தம் இந்த பேசுறான்னு தெரியும் இல்லையா, எதுக்கு பேசிக்கிறாங்க, பழக்கப்பட்ட வாய்ஸ். சரிங்களா? அடுத்தது பாருங்க 12 வாசனம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. இது யார் பேசிட்டு இருக்கா? பிள்ளையாண்டான் மேல் என் கையை போடாதே, உன் கையை போடாதேன்னு சொல்லி யார் சொல்றா? கரெக்டா ஃபாலோ பண்றீங்க. வெரி குட், வெரி குட், நல்லா ஃபாலோ பண்றீங்க. அடுத்த வரை அப்படியே கவனிங்க. அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால். எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் என்ன புரியுது உங்களுக்கு? அவர் தூதருக்காக போய் கொடுத்தாரா? ஈசாக்க யாருக்காக? தேவனுக்காக. ஓகேங்களா? அந்த தேவனுக்காக பலி கொடுத்தாரு. ஆனா அங்க அங்க தூதன் வந்து என்ன பேசுறாருன்னா, உன் பிள்ளையார் மேல் கையை போடாதன்னு சொல்லிட்டு, நீ என்ன பண்ற, நீ எனக்காக நீ ஒப்பு கொடுத்துட்டன்ற, அதாவது எனக்காகத்தான் நீ பலி கொடுத்தன்ற. அதனால நம்ம சொல்றோம், பிதா இருக்காங்க இல்லையா, அவரை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. அவரை யாருதான் வெளிப்படுத்தினான்? குமார கிறிஸ்து தான் வெளிப்படுத்த. இப்போ கிறிஸ்து வந்து பேசும்போது யாருடைய சார்பாவே பேசுறாரு? பிதாவுடைய சார்பா. அந்த பிதாவுடைய சார்பா பேசுறதுதான் இங்க நீங்க கவனிக்கிறீங்க. என்ன சொல்றாரு இங்க பாருங்க, அது ஓராசத்துல கர்த்தருடைய தூதனான வானத்திலிருந்து அப்ரஹாம் பேசுறாரு. பேசிட்டு அப்படியே பேசிட்டு இருக்கும்போது, பிள்ளையான கை மேல் போடாத அப்படின்னு பேசிட்டு, உன் ஏக சுதன் அப்படிலாம் பாராம நீங்க என்ன பண்ற, எனக்காக நீங்க ஒப்பு அப்படி திரும்ப நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படுத்தப்படினால் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் கொடுக்க ஆரம்பிச்சு. அப்படியே நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த ஒவ்வொரு சம்பவங்களையும் நீங்க சும்மா மேலோட்டமா படிச்சுட்டு போனா ஒண்ணுமே புரியும். அப்படி நிறுத்தி அந்த இடத்துல என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குங்கிற அந்த நுணுக்கங்களை கவனிக்கும் போதுதான் அந்த சத்தியத்துடைய மகத்துவம் வளர்த்து நமக்கு அழகு. சரியா? பாருங்க, இன்னும் இந்த பாயிண்ட வலு சேர்க்கிறது போல இன்னும் நம்ம ஒரு சாட்சி மாத்திரம் இல்ல, நமக்கு இன்னும் கூடுதலான விஷயங்கள் வேணும் இல்லையா? சிம்சோனுடைய வாழ்க்கையை நீங்க கவனிச்சீங்கன்னா, சிம்சோன் தெரியும் இல்லையா? சிம்சோன் பாருங்க, சிம்சோனுடைய பிறப்பு அவருடைய காரியங்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். அவங்களுக்கு சிம்சோனுடைய தாயார் தகப்பனா இருக்காங்க, அவங்ககிட்ட வந்து ஒரு குழந்தை பிறக்கிற விஷயம் சொல்றாங்க. அப்போ ஒரு தூதன் வந்து பேசும்போது இது மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் பேர் கேட்க மாட்டேன், நல்ல மனுஷன் நல்ல விஷயம் சொல்றாங்க, உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நீங்க இது 17 வருஷம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். ஐயா, நீங்க சொன்ன வார்த்தைகள் என் வாழ்க்கை நடக்கும் போது அது ஒரு அற்புதமா அவசியமா நடக்கும் இல்லையா? அது நடக்கும் போது நான் உங்களை சொன்னாரு நடக்குதுன்னு உங்களை மகிழப்படுத்தி கனப்படுத்தணும் இல்லையா? அப்போ உங்க பேர் சொல்லுங்க அப்படின் போது 18 அடுத்த வருஷத்துல அவர் பேர் என்னன்னு சொல்றாரு பாருங்க. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். என் பேர் என்ற அதெல்லாம் அதிசயம் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற அர்த்தமா? இல்ல பேர் எதான? பாயிண்ட் புடிச்சிட்டாங்க பாருங்க. அவன் ஆவி அந்த வார்த்தையில சேர்க்குது. வெரி குட். பாருங்க, ஏசாயா 9:6 அப்படியே வந்து அவருடைய நாமங்களை குறித்து சொல்லும் போது அவர் அதிசயமானவர் அங்கிருந்து ஆரம்பிக்கும். அது மாத்திரம் இல்ல, அப்படியே அநேக விஷயங்கள் அவரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு.
அவர் ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, நிறைய வார்த்தைகள் சொல்லப்பட்டுட்டே இருக்கோம். இது எல்லாமே நாமங்கள். நாமங்கள் என்னன்னா கேரக்டர் நேம். சரிங்களா? ஒரு விஷயங்கள் அப்ப சமாதானம் பண்ணா, சமாதானத்தையே அவர் கொண்டு வர்றாருன்னா சமாதான பிரபு, கேரக்டர் நேம், அதாவது காரண பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அந்த காரண பெயர் தான். ஒரு பேர் நடிப்பதில் 108 நாமங்கள், 118 நாமங்கள் இருக்குது. சரிங்களா? நம்ம யூதால அந்த நிருபங்கள், யூதா நிருபத்தில் நீங்க படிக்கும்போது 9ஆம் வசனத்துல மோசே கூட மோசேயுடைய சரீரம் என்ன ஆகுதுன்னா, அவர் வனாந்தரத்துல, நீங்க தெரியும் அந்த பயணம் முடிவடையும் போது அப்போ அவர் இறந்துடுறாரு. இதுக்கப்புறம் யாரு அந்த அந்த லீடர்ஷிப் வர்றாங்கன்னா யார் வர்றாங்க? யோசுவா வர்றாங்க. அப்ப அவர் மனுஷாச்சு. அவருடைய சரீரம் என்ன ஆகுதுன்னா அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. எங்க வனாந்தரத்திலேயே அடக்கம் பண்ணாச்சு. அது இஸ்ரவேல் ஜனங்கள் கைக்கு சரீரம் கிடைக்கல, அப்படியே மறைச்சு ரகசியமா அடக்கம் பண்ணியாச்சு. இப்போ சாத்தான் அவருடைய பாடி எங்க அப்படின்னு ஒரு சண்டை போடுறார். யார்கிட்ட? வாசிட்டீங்களா? வாசிக்க விளக்கம் பார்க்கலாம். யூதா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பிரதான தூதனாகிய மிகாயேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னார். இந்த சம்பவம் எங்க இருந்துன்னா உபாகமம் 34ஆம் அதிகாரத்தில் இருந்தவருடைய சொல். அங்க யார்கிட்ட இங்க பாருங்க, இந்த 34, 5, 6 வசனங்கள் தான் அங்க யூதா கோட் பண்றாரு. படிங்க சொல்லுங்க. உபாகமம் 34ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்கள். அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். யார் அடக்கம் பண்ணா? ஓகேங்களா? இப்போ அந்த கர்த்தர் அப்படின்னு சொன்னா புரிஞ்சுக்கணும் அது யாரு அப்படின்னு. நம்ம முன்னாடி பேசணும் இல்லையா? நித்திய பிதா, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? இப்ப இங்க கர்த்தர் அப்படின்னா தேவனுடைய பிரதிநிதியாக, தேவனுடைய வார்த்தையாக, அதாவது என்ன ஒரு விஷயம் சொன்னா, இங்க ஒரு பிரதான தூதன், நீங்க தூதன் பார்த்தா அவர் தான் தூதர்களுக்கெல்லாம் பிரதான தூதன். மனுஷன் வந்தா எல்லா மனுஷனுக்கும் அவர் தான் இருக்காரு, பரிபூர்ண மனுஷன். அப்ப நீங்க எங்க கொண்டு போய் அவர் வச்சாலும் பர்ஃபெக்ட் இருக்கும். சரியா? பிரதான தூதனாக மிகாயேல் பெயர் சொல்லப்பட்டிருக்குது. மிகாயேல் பேர்னா அது தேவனை போன்றவன் அர்த்தம், இயேசு கிறிஸ்து. சரிங்களா? அப்போ நீங்க பழைய ஏற்பாட்டு காலம் முழுக்க ஆதாம்கிட்ட பேசுனதுல இருந்து, ஆபிரகாம்கிட்ட பேசுனதுல இருந்து, நோவா அப்படியே நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு இஸ்ரவேல் ஜனங்களோட வளர்ந்து கொண்டு போனதாகட்டும், எல்லா விஷயங்களையும் சரியா நடப்பிச்சுட்டு வர்றாங்க. ஒரு பிரதான தூதனாக, ஒரு வல்லமையுள்ள தூதனாக. மிகாயேல் என்ற வார்த்தையை எப்படி உருவாகுதாக சொல்றாங்கன்னா தேவனை போன்றவர். ஏன் தேவனை போன்றவர்? தேவன் அல்ல, தேவனை போன்றவர். தேவனுக்கும் தேவனை போன்றவருக்கும் வித்தியாசம். மிகாயேல் அப்போ தேவன் இருந்து ஒரு காரியத்தை ஒரு பர்ஃபெக்டா செஞ்சா எப்படி செய்வாரோ அதே மாதிரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பாத்திரமாக தெரிஞ்சுக்குவார். அன்பான சந்தோஷம். எப்படின்னா இவர் ஒரு கடவுள் தன்மையில, தெய்வத்தன்மையில இருந்து இந்த காரியங்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறார். இங்கிலீஷ்ல ஆர்கேஞ்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்துல இவருக்கு பேர் அநேக பேர்கள், அநேக சொல்லுவோம். மேசியா, ரட்சகர்னு, அதிசயம் நம்ம பார்த்தோம். இப்போ ஞான கண்மலைகள் பிரச்சனை, வார்த்தைன்னு இருக்கு. இப்படியாக நீங்க கவனிச்சு பார்க்க 118 பேர்கள்.
ஆட்டுக்குட்டியானவர், மேய்ப்பர், ராஜான்னு சொல்லப்பட்டிருக்கு, மணவாளன் சொல்லப்பட்டிருக்கு, பிரதான ஆசாரியன் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நீங்க லிஸ்ட் எடுத்தா நிறைய இருக்கு. இப்ப நீங்க இந்த பைபிள் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கவனிச்சு பார்க்கும்போது, நாம ஏதோ ஒரு புதிய ஏற்பாட்டுல ஒரு 33 வருஷம் பூமியில வாழ்ந்துட்டு போன ஒரு மனுஷனாக நம்ம இயேசு கிறிஸ்துவை நீங்க சுருக்கி வைக்க முடியாது. அவர் பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் இருந்திருக்கிறார், புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருந்திருக்கிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு என்ற ஒரு பெயர்ல ஒரு மனுஷனாக பிறந்து இயேசுன்ற ஒரு நாமத்துல அறியப்பட்டதாக அந்த இஸ்ரவேலர் மத்தியில். ஆனாலும் அதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டு காலம் முழுக்க அவர் வல்லமையுள்ள தூதராக இருந்து செயல்படுறதை நீங்க கவனிக்க. சரியா? அன்பான சகோதரர்களே, இப்ப பழைய ஏற்பாட்டு காலமும் புதிய ஏற்பாட்டு காலமும் எல்லாமே இந்த பூமி தானே. அப்ப அந்த பூமியில அவ்வளவு அற்புதமாக தேவனுடைய பிதாவுடைய காரியத்தை எங்க இருந்து செய்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ப பரலோகத்துல இருந்துங்க. தெரிஞ்சுக்கணுமா? பார்த்து ஓகே, நம்ம அடுத்த பாகத்துக்கு தொடர்ந்து பண்ணலாமா? சரி, உங்களுக்கு பிரேக் ஓகேங்களா? இல்ல நீங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம எல்லாம் சொல்லாம போக மாட்டோம். ஓகே ரைட், நீங்க ரொம்ப சரி ஒரு 10 minutes 10 இல்ல உங்களுக்கு பிரேக் வேண்டாமா? Thank you.